உலகளவில் வனப்பரப்பில் இந்தியா 9வது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறது. இந்தோனேஷியாவின் பாலி தீவில் ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு உலகளாவிய வன வள மதிப்பீடு 2025 அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதில் உலக அளவில் வனப்பரப்பில் இந்தியா 9வது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யா அதிகபட்சமாக 832.6 மில்லியன் ஹெக்டேருக்கு வனப்பரப்பை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக பிரேசில், கனடா, அமெரிக்கா, சீனா, காங்கோ குடியரசு, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா அதிகமாக வனப்பரப்பை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பட்டியலில் இந்தோனேஷியாவிற்கு அடுத்தபடியாக 9வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. இந்தியாவில் வனப்பரப்பு 72.7 மில்லியன் ஹெக்டேர் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா 10வது இடத்தில் இருந்து 9வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. அதேபோல் வனப்பரப்பை அதிகரிப்பதில் உலக அளவில் இந்தியா 3வது இடத்தை தக்க வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிக்கையை சுட்டிக்காட்டி மத்திய அரசின் வன பாதுகாப்பு, காடு வளர்ப்பு கொள்கைகள் மற்றும் திட்டங்களின் வெற்றியை அது காட்டுவதாக நிகழ்ச்சி தெரிவித்திருக்கிறார் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவ். நீண்ட காலமாக முடங்கியிருந்த இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதும் இந்தியாவுடனான வர்த்தகத்தில் பற்றாக்குறை இருப்பதை சுட்டிக்காட்டி இந்திய பொருட்களுக்கு அதிக வரியை விதிக்கப் போவதாக தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக வர்த்தகத்தில் வேறுபாடுகளை களைந்து வர்த்தக ஒப்பந்தம் செய்ய இருதரப்பும் பேச்சுவார்த்தையை தொடங்கியது. இருப்பினும் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு 25% பரஸ்பர வரியை விதித்த ட்ரம்ப் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதாக சொல்லி அபராதமாக 25% வரியை விதித்தார். அமெரிக்க விவசாய பொருட்களை இந்திய சந்தையில் அனுமதிக்கும் விவகாரத்தில் முரண்பாடு காரணமாக இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் நீண்ட காலமாக முடங்கியிருந்தது. இருப்பினும் பேச்சுவார்த்தை தொடர்ந்தது. இப்போது குறிப்பிடத்தக்க நகர்வாக இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டதாகவும் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கான வரியை 50%லிருந்து 15-16% அமெரிக்கா குறைக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் கச்சா எண்ணெய் மற்றும் விவசாயம் முக்கிய பிரச்சனையாக இருக்கும் வேளையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை படிப்படியாக குறைக்க இந்தியா உடன்படலாம் என பேச்சுவார்த்தை குறித்த தகவல் அறிந்த வட்டாரங்கள் குறிப்பிடுவதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.